ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதற்கு நியாயமாக பேசக்கூடியவங்க. இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். மகர ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டும் இருக்காங்க. இருந்தாலும் கூட சாப்பாட்டுக்கே வழி இல்லாதது இந்த கஷ்டப்படுறது இந்த மகர ராசிக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் மட்டும் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்சதுமே உங்களை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக நீங்கள் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் கஷ்டப்பட்டு வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது மொத்தமாகவே முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த 31ஆம் தேதி 5 கிரகண சேர்க்கை ஒரு நாள் நல்லபடியாக உங்களிடத்தில் 3 வருடங்களாக இருந்த சனியுடைய கஷ்டம் துன்பம் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுடைய நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் மாற்றமே அடைய மாட்டோமா என்று நினைக்கக்கூடிய இந்த ராசிக்கு எல்லாம் உங்களுக்கு இது 7.5 சனியோட எல்லாம் உங்களுக்கு தாக்கங்களும் அப்பவே முடிஞ்சு விட்டது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்லது இப்பொழுது நடக்கப் போகுது. இந்த மகர ராசிக்காரங்க இனி இந்த ஜூன் மாதம் இப்பொழுது முடிய போகிற நேரத்தில் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கான எல்லா தீமைகளையும் முடிஞ்சு உங்களுக்கான இந்த 1ஆம் தேதி அப்படிங்கிறது ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுவீங்க. அதனால் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி முழுவதுமாக ராகு பெயர்ச்சி எல்லாம் சேர்க்கை பலன்களும் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் ஒரு நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதை எல்லாமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இனி வரக்கூடிய நாட்கள் மகர ராசி கடந்த காலகட்டத்தில் இந்த 7.5 சனி தாக்கங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருந்திருப்பீங்க. மிகப்பெரிய ஏமாற்றம்தான் உங்களுக்கு அந்த டைமில் வந்திருக்கும். ஆனால் மகர ராசி சொந்த பந்தங்கள் இழந்து சொத்துக்களை இழந்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாரையும் இழந்து இப்பொழுது கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னுடைய உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறமும் வாழ்க்கை வாழ்கின்ற எண்ணம் போயிடுச்சு. உங்கள் மனசு கவலை துன்பம் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தடைகளும் உங்களை அவமானப்படுத்துவதற்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு எல்லா வேலையும் என்னை குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய வேலையை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. இருந்தும் நீங்கள் கொடுத்த கரங்களுக்கு சிவந்த காரங்க எடுத்த எல்லா காரியம் வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கும். என்னைக்குமே பொய்க்கு உடம்பாடாக இருக்க மாட்டீங்க. எப்பொழுதும் எந்த ஒரு வேலைக்கு சென்றாலும் உங்களுக்கு 10,000 15,000 இது மாதிரி வேலைக்கு தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு அது எல்லாம் மாறும். ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திக்க கிடைக்க போகுது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா ஐடி வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை இந்த நாட்களில் இருந்து உங்களுக்கான முயற்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாத்தையும் நீங்கள் தான் உங்களால்
மட்டுமே பெற முடியும். அது நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அது கிடைக்கும் அப்படின்னு அப்படியே நீங்கள் நம்பிட்டு இருக்கக்கூடாது அல்லவா? அதனால் உங்களுடைய ராசிக்கான பலனை நீங்கள் தான் முழுமையாக என்னென்னு ஏற்றுக்கணும். உங்களுடைய ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உங்களுடைய இந்த 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான எல்லாம் நல்ல நேரமும் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வரக்கூடிய காலத்தில் நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு இருக்க வேண்டும். உங்களை எல்லாம் உங்களிடத்தில் சேரும். உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கி தொழில் வாழ்க்கை சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இனி முடிய போகுது. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் எல்லாமே, இத்தனை நாள் இருந்த பிரச்சனை கஷ்டம் எல்லாமே நீங்கிரும். ஒரு கம்பெனி இரவு பகலாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் உங்களுக்கான எல்லாம் உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, உங்களுடைய மரியாதை உங்களுக்கு நாளுக்கு நாள் உயரும். மதிப்பு மரியாதை உங்களுக்கு அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய வியாபார தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். முயற்சி உங்களுக்கு வெற்றி தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக, பெரியோர்களுக்கு உதவி கிடைக்கும். உறவுகள் சண்டை சச்சரவு மூலம் எல்லாம் உங்களுக்கு எல்லா நெருக்கடிகளும் இருந்து உங்களை முடக்கி இருந்த நிர்வாகம் எல்லாமே, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு உங்களுடைய கைகள் ஒப்படைக்க போகிறாங்க. எல்லாம் உங்களுக்கு இந்த விற்பனை, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்கள் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காது. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 35, 37 ஆகி இன்னும் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்து விட்டாங்களோ இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இனி எல்லாம் உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கை துணை இழந்து இத்தனை நாளாக இந்த மகர ராசிக்காரங்க இந்த 2 வருடமாக உங்களுக்கு இப்பொழுது இருந்த குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது நல்லதாக மாறப்போகுது. இத்தனை நாள் கல்யாணமாகி கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, இல்லை அவங்களால் கைவிடப்பட்டவங்க, இது போன்றவங்க எல்லாம் இத்தனை நாளாக கல்யாண பேச்சை எடுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எதையும் செஞ்சிட முடியாது அல்லவா? அதனால் உங்களுடைய வாழ்க்கை மறுமணம் பண்ணக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகுது. நீங்கள் அதற்கு ஒத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முழுவதுமாக நீங்கள் பெற போகிறீங்க. இத்தனை நாள் நீங்கள் என்னென்ன வேதனையை அடைஞ்சிருக்கீங்க, என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுடைய எல்லா மகிழ்ச்சியையும் உங்களிடத்தில் திருப்திகரமாக கொண்டு வர போகிறாங்க. இப்பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கான எல்லா நன்மையும் உங்களிடத்தில் கொண்டு சேர்க்க போகிறாங்க. அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கான எல்லா தேவைகளும், உங்களுக்கான சிக்கல் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு எல்லா கடன்களும் எல்லாம் செல்வாக்கும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகுது. எல்லா கடன்களும் உங்களுக்கு தீர்ந்து உங்களுடைய இத்தனை நாள் இருந்த கடன்கள் எல்லாம் இப்பொழுது இந்த 2025 26 முடிவதற்குள்ள உங்களுக்கான எல்லா கடன்களையும் கட்டி முடிப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்வது உங்களுடைய எல்லா நன்மைக்கும் உகந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் முருகனை வழிபாடு செஞ்சு வாங்க. உங்களுடைய எல்லா
கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தது எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. முருக வழிபாடு உங்களை கை கொடுக்கும்.